ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். கர்த்தர் இந்த நாளில் நம் நடுவில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறாரா? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரா? என்னென்னலாம் வாயில் ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரா? பயப்படாதீங்க, இன்னும் பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இப்போது ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நம்புங்க. முதல்ல நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறதோ அதை நடத்துவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே நான் அதை தருவேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்புங்க. ஃபஸ்ட்டு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நிச்சயமாக அதை கர்த்தர் செய்வார், அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை, நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும். ரெண்டாவது, தேவனை மையப்படுத்துங்க. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார், நிறைவேற்றி முடிப்பார். என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நான் நம்புகிறேன். எனக்கு வாக்கு பண்ணினவர், வானத்தை பூமி படைத்த கர்த்தர், வாக்கு பண்ணினவர் மாறாதவர் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம், நீ கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறப் போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருங்க. விசுவாசத்தில் வல்லவர்களாக இருங்க. விசுவாசத்தில் பலன் அடைங்க. விசுவாசம் தாங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொன்னார் நிறைவேற்றுவார், கர்த்தர் சொன்னார் அவர் செய்வார், கர்த்தர் சொன்னார் அதை நிச்சயமாய் நடத்தி காட்டுவார். மனுஷன் இல்லைங்க, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். மனுஷன் சொன்னால் செய்ய மாட்டான், ஆனால் கர்த்தர் சொல்லிட்டு அது நடக்கும். தாமதித்தாலும் நடந்தே தீரும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ, உங்கள் ஊழியத்தில் என்ன சொன்னாரோ, உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை கண்டிப்பாக கர்த்தர் நடத்துவார், அதை முடிப்பார், அதை நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நடத்துவார். செபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ரகாலாமா சியாந்தாலா துடாந்தாலா, என்னென்ன வாக்கு பண்ணினீரோ அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நீங்கள் நடத்துங்க. உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எஸ், ஹல்லேலூயா, தேங்க்யூ, நன்றி. எஸ், உன் வாக்குத்தத்தங்களை நான் நிறைவேற்றி முடிப்பேன். நிச்சயமாய் நான் சொன்னதை உனக்கு நான் செய்து முடிப்பேன். நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத மகளே. ரகாலாமஸ்யா, தீவிரமாக உனக்கு நிறைவேற்றி தருவேன். என்னென்ன சொன்னேனோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீ கிழக்கிலும் மேற்கிலும் வளர்ந்து பெருகுவாய். ரக்கானாமா, ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் பெருக்கும், உன் பிஸ்னஸில் பெருக்கும், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நான் உனக்கு உண்டாக்குவேன். தேங்க்யூலா. நெருக்கத்தின் மத்தியில் ஒரு பெருக்கம் உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அப்படியே நீங்கள் செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும், பொறுப்படும் முடிமறையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உங்களை பெருக பண்ணுவார். ஆமென்.